नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोज्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती शोषिष्ठायां रजनिगलितयाबुलाकृत्य भुङ्क्ते गोदा तस्मै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணுதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மார்கழி மாதம் 22ஆம் நாள் 22ஆம் பாசுரம். அங்கன்மா ஞாலத்தரசர். முதல்ல பாசுரம் செலுத்தலாம், அதுக்கப்புறம் அதோட பதார்த்தம் பார்க்கலாம். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரைப்பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்கனும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழுந்தேலோர் எம்பாவாய். அங்கன்மா ஞாலத்தரசர் பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம். அதுக்கான அர்த்தம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பாசுரத்தில் என்ன நடந்தது? சத்ருக்கள் அவர்களோட பலத்தை இழந்து பெருமாள்கிட்ட வந்து நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி பாசுரம் அமைஞ்சது. இந்த பாசுரத்தில் அனன்ய அர்ஹ ஈஷத்துவம் அப்படின்னா பெருமாள் தான் கதி, பெருமாளை தவிர வேறு யாரும் கதி இல்லை அப்படிங்கிறத அரசர்கள்லாம் ஒத்துக்கிறா. அப்படி அமைஞ்சிருக்க பாசுரம். வேற கதி இல்லாமல் அரசர்கள்லாம் பெருமாள்கிட்ட வந்து சரணாகதி பண்ணுறான். வேற யாரும் இல்லைன்னு சரணாகதி பண்ணுறான். அது முக்கியம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உதாரணம். இப்போது உங்களுக்கு ஒரு கடன் இருக்கு, பைசா வேணும், கடன் கேட்கணும். ஒரு 10,000 ரூபா தேவைப்படுறது, கேட்கணும். நண்பர்கிட்ட போகிறேன், இல்லை உறவுகாரா யார்கிட்டையாவது போய் ஒரு நண்பர்கிட்ட போய் இந்த மாதிரி எப்படி கேட்கணும்? அவர்கிட்ட எப்படி கேட்பீங்க? எனக்கு 10,000 ரூபா கொடுன்னு கேட்கணும் இல்லையா? அதை நான் இந்த மாதிரிப்பா நான் இவர்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன், என் உறவுகாராட்ட சொல்லி வச்சுருக்கேன், சித்தப்பாட்ட சொல்லி வச்சுருக்கேன், மாமாட்டையும் சொல்லி வச்சுருக்கேன், எனக்கு இவாளை தெரியும், அவள்கிட்டையும் சொல்லி வச்சுருக்கேன், இத்தனை பேர்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன், இவாளெலாம் கொடுக்குற மாதிரி இருக்குது, இருந்தாலும் நீ கொஞ்சம் கொடு அப்படின்னு நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்லுவார்? அவள்கிட்டலாம் கேட்டிருக்கல, இவ்வளோ பேர்கிட்ட கேட்டிருக்கல, அப்போ அவள் கொடுக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு கொடுப்பறான்னா சந்தேகம்தான், கொடுக்க மாட்டான்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் ரொம்ப பணிவா, எனக்கு வேறு கதியே இல்லைப்பா, நீ தான் இந்த 10,000 ரூபாவை கொடுக்கணும், எனக்கு வேறு யாரையும் தெரியாது, எனக்கு நான் வேறு யார்கிட்டையும் கேட்கல, வேறு யாரும் எனக்கு கொடுக்க மாட்டா, நீ தான் எனக்கு கொடுப்ப, உன்னை நான் நம்பி வந்திருக்கேன்னு கேளுங்க, உடனே எடுத்து கொடுத்துருவேன் 10,000 ரூபாவை இல்லையா? அவர் அப்படி ஒரு பாவத்தோட நம்ம கடன் கேட்குற பாவமே இப்படி கேட்குறோம். மோட்சத்தை கேட்குறோம் எப்படி கேட்கணும்? இல்லை எனக்கு சாமர்த்தியம் இருக்குது, நான் பண்ணிப்பேன்,
நான் வந்து இவ்வளோ பக்தி பண்ணுவேன், உனக்கு இவ்வளோ அர்ச்சனைகள் பண்ணுவேன், பூஜைகள் பண்ணுவேன், புனஸ்காரங்கள் பண்ணுவேன், யாகங்கள் பண்ணுவேன், ஹோமங்கள் பண்ணுவேன்னு நம்ம அகங்காரத்திலே இருந்தோம்னா இருக்கவே வேண்டியதான், இருந்துகிட்டே இருக்க வேண்டியதான், ஒன்றும் நடக்காது. நான் இவ்வளவும் பண்ணுறேன், ஆனால் என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் பண்ணல, இந்த பண்ணுற எஃபர்ட்டே என்னோடது இல்லையே அப்படின்னு அவர்கிட்ட சரணாகதி பண்ணோம்னா அவர் நிச்சயம் நமக்கு மோட்சம் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிற பாசுரம் இது. இப்போ ஒரு பதமாக அர்த்தம் பார்க்கலாம். அங்கண் மா ஞாலத்து, அம் கண், அங்கன்மான்னு இருக்கு, அது அம் கண், அது அம் கண். அம்னா அழகு, கண்ணுனா இந்த பிரபஞ்சம். அம்னா இன்னொரு அர்த்தம் என்ஜாய்மெண்ட்னு சொல்லலாம், அனுபவிக்கிறது, பெருமாளை அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு பூரா பிரபஞ்சம் இதோட அழகை அனுபவிக்கிறதுன்னு சொல்லலாம். மா இவ்வளவு அபண்டன்ஸாக இருக்குது, பெருசாக இருக்குது, நிறைய மெட்டீரியல் ப்ளஷர் இருக்குது இந்த உலகத்தில், ஏகப்பட்ட சோகால்டு சுகங்கள். இங்கே போய் இங்கே பார்க்கணும், இந்த இந்த இடத்துக்கு போகணும், அந்த மலைக்கு போகணும், இந்த இடத்த போய் பார்க்கணும், இந்த நேச்சர் அழகை போய் பார்க்க போகிறேன், ட்ரெக்கிங் போகிறேன்னுக்கிறா, இங்கே போய் பார்க்குறேன், அங்கே போய் பார்க்குறேன், அவ்வளோ இருக்குது, மெட்டீரியல் ப்ளஷர் இருக்குது. நாளத்து அப்படின்னா நிறைய சின்ன சின்ன கிங்டம்கள் இருக்கணும். அந்த காலத்தில் ஒரு ரூலாக இல்லாமல் நிறைய சிற்றரசர்கள் இருந்தால், அந்த சிற்றரசர்கள்லாம் நாளத்து, இந்த அழகான பூமியில் இருக்கிற நிறைய சிற்றரசர்கள் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அமுங்கண்மா ஞாலத்து, அரசர், அபிமான. அவள் சின்ன சின்ன ராஜ்யம்லாம் ஆடுன்ட்ருக்கா. அவள் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, இப்போது ஒரு சின்ன பதவி கொடுத்து பாருங்களேன் யாருக்காவது. இப்போ நமக்கே ஒரு சின்ன இது கொடுத்துருவான், ஒரு செக்ஷனுக்கு ஹெட்டு, ஆஃபீஸில் ஒரு செக்ஷனுக்கு நீங்கள் ஹெட்டுன்னு கொடுத்துட்றான், இல்லை ஒரு டீமுக்கு லீடர்னு கொடுத்துட்றான். நமக்கு தலைகாலே புரியாது அடுத்த நாள்லேருந்து. அந்த 5 பேருக்கு நமக்கு அடிமை. இந்த கம்பெனியே கைக்கு வந்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஒரு டீம் லீடர் ஆனாக்க. அவ்வளவு ஒரு இது அகங்காரம். நான் டீம் லீடர், நான் பண்ணுறேன், நான் இந்த டீமை கைட் பண்ணுறேன், நான் ப்ராஜெக்ட் பண்ணுறேன், என்னால் தான் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகுது, ஒன்றும் இல்லை கடைசியில். அதுதான் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய். அபிமான பங்கம், அபிமானம்னா அந்த ஒரு ஈகோ, ப்ரைடு, நான் இந்த ராஜ்யத்துக்கு அரசன்ற ப்ரைடு. இப்போ ஒரு இன்சிடெண்ட், ஒரு சமயத்தில் பராசர பட்டர் கிட்ட ஒருத்தர் கேட்டாராம் போய், இந்த மாதிரி சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, பிரம்மா அந்த முதலான படைத்தவன் பிரம்மா முதலான தேவர்களே சரணாகதி பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜென்மா எடுத்து அவளோட பாவம் போய் அவளோட இதெல்லாம் போய் கர்மாலாம் போய் நிறைய ஜென்மங்கள் எடுத்து 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 தபஸ் பண்ணி ஒரு ஜென்மத்திலையும் நிறைய தபஸ் பண்ணி 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 சரணாகதி அடைகிறா கடைசியில். அப்போது அது எப்படி ஒரே ஒரு பிறவியில் நான் சரணாகதி பண்ணுறேன், மார்கழி மாதத்தில் ஒரு பாசுரம் சொல்லிட்டோ நான் சரணாகதி பண்ணுறேன் என்னை ஏற்றுக்கோன்னா அது எப்படி அது பெருமாள் ஏற்றுப்பார்? நடக்குமா? அது எப்படி சரி வரும் அப்படின்னு கேட்டேன் ஒருத்தர் பராசரப்பட்ட. பராசரப்பட்டர் ரிப்ளை பண்ணாரா, சொன்னாரா, வாஸ்தவம் தான், சொல்கிற லாஜிக் என்னமோ கரெக்டு தான். ஆனால் அவள்லாம் பிரம்மதேவர் எப்படி சரணாகதி பண்ணுறாருன்னா, நான் பிரம்மா படைத்தவன், இந்திரன் தேவர்களுக்கு தலைவன், வருணன் மழையை கொடுக்குறவனே நான் தான், அக்னி இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னா அக்னி பகவான் நினைக்கிறது. இப்படி ஒரு தேவாவும் தேவதாக்களும்
நான் தான் நினச்சிட்டு சரணாகதி பண்ணுறா. அந்த நான்றது இப்போ பிரம்மாங்கிற உலகத்தையே படைக்கிற அகங்காரம் போனோம்னா அது எவ்வளோ வருஷம் ஆகும் இல்லையா? அதனால் டைம் ஆகுது. ஆனால் இங்கே நம்ம சரணாகதி பண்ணுறது நம்ம ஆல்ரெடி லோ, பெருசாக ஒன்றும் இல்லை நம்மக்கிட்ட. நம்ம ஆல்ரெடி இந்த ஒரு ஹியூமன் பர்த்து மனுஷ பிறவி பிறந்திருக்கோம். ஆல்ரெடி இது ஏகப்பட்ட பாவ மூட்டை இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுட்டோ, நம்ம இந்த சரீரம் அழியக்கூடிய சரீரம்னு தெரிஞ்சுட்டோ, நம்ம ஆத்மா தான் நமக்கு, நம்ம ஆத்மா பரமாத்மாட்ட சேரணும், பரமாத்மா தான் எல்லான்னு தெரிஞ்சுட்டோ. அப்படிங்கிற போது இப்போ எது சீக்கிரம் ஆகும்? நம்மகிட்ட ஆல்ரெடி ஈகோ ப்ரைட்லாம் இருக்கிறதுக்கான சான்ஸே இல்லை. ஏதாவது பணம் இருந்தால் தானே ஈகோ, பணமே இல்லையே இங்கே தான் இல்லையா? அதனால்தான் அந்த மாதிரி இவ்வளவு லோவாக பிறந்த ஒரு மனுஷ ஜென்மத்தில், ஆனால் பெருமாளை நினைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு இந்த ஜென்மத்தில் இருக்குது. அவரே அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். அதனால நம்ம இங்கே மனுஷன் சரணாகதி பண்ணுறது தேவர்கள் சரணாகதி பண்ணுறதை விட ஈஸி, சிம்பிள், சீக்கிரம் கிடைச்சிடும் மோட்சம் அப்படின்னு பராசர் பட்டர் சொல்கிறார். பிரம்மதேவர் தோக்கிற, கோபிகள் ஜெயிக்கிறா. எதை ஜெயிக்கிறா? கிருஷ்ண சம்பந்தத்தை ஜெயிக்கிறா. எப்பயுமே கிருஷ்ணனோட இருக்கா, கிருஷ்ணனையே நினச்சிட்டு இருக்கா, வேற எதுவும் கதி இல்லை அப்படின்னு அனன்ய சரணம் பிரபத்தியேன்னு இருக்கா. அபிமான பங்கமாய் அந்த ஈகோ போய் வந்துன்னா வந்துலேயும் ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. வந்துன்னா வர்றது தானே, இதில் என்ன பெரிய அர்த்தம்னா அதுலேயும் ஒரு இது இருக்குது. இப்போ ஒரு ராஜா தோல்வி அடையிறான், என்ன ஆகும்? என்ன பண்ணுவான்? அவனோட ராஜ்யம் போகிறது, அவனுக்கு அது ஒரு பெரிய அவமானம். ஒரு பேட்டில் ஃபீல்டில் தோத்துட்டாங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ அவனுக்கு. ஈகோ, அகைன் ஈகோ இஷ்யூ தான். அவன் ராஜாவாக இருக்கிறதுனால தான் அந்த ஈகோ. அந்த தோத்துட்டாங்கிறதுனால காட்டுக்கு போயிடுவானான். ஆனால் இங்கே இந்த பாசுரத்தில் ராஜாக்கள்லாம் தோற்று புரிஞ்சுடுத்து, ஏன் தோத்தோன்றது புரிஞ்சுடுத்து. சரணாகதி பண்ணல, நமக்கு பெருமாளோட கிருப்பை இல்லை, பெருமாள் தான் கதி, பெருமாள் தான் நம்மளை இது ரட்சிக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுடுத்து, அவன் தான் கிங்குன்றது புரிஞ்சுடுத்து. அப்படிங்கிற போது இங்கே வந்துட்டான். அதான் அந்த அபிமானம் போய் வந்துட்டான். காட்டுக்கு போகாமல் இங்கே வந்துட்டான், சரணாகதி பண்ண வந்துட்டான். அதான் இந்த கரெக்டான இடத்துக்கு வந்துட்டான். நின் பள்ளிக்கட்டின் கீழே. இப்போ தோத்துட்டார் அப்படின்னா இன்னொருத்தட்ட நம்ம இது பண்ணணும், தலை குனியணும். பள்ளிக்கட்டில் கீழே, அவரோட பள்ளிக்கட்டில் கீழே போய், பெருமாளோட பள்ளிக்கட்டில் கீழே போய் உட்காந்துட்டான். எனக்கு ஐ ஹேவ் நோ அதர் ரெஃப்யூஜ், நீ தான் அப்படின்னு தலையை குனிஞ்சு உட்காந்துட்டான். சரண்டர், டோட்டல் சரண்டர், நீ தான் எல்லாமே அப்படின்னு சரண்டர் ஆகிட்டான். நின் இப்போ ஒரு சாதாரண மனுஷன் இருக்கான் ஒரு ராஜ்யத்தில். அவனுக்கு அவனோட சம்பத்தை, அவனோட சொத்தை, அவனோட பொருட்களை யாரோ களவாடிட்டு போயிட்டா, கல்வர்கள் களவாடின்னு போயிட்டா, கொள்ளையடிச்சுன்னு போயிட்டா. அவன் என்ன பண்ணுவான்? அந்த காலத்தில் அரசர்கிட்ட போய் நிற்பான். நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கலாம். அது அரசர்கிட்ட போய் நிற்பான். அரசர்கிட்ட, ஆனால் இந்த அரசர்கிட்டே ராஜ்யம் போயிடுச்சுன்னா, இவர்கிட்டயே ராஜ்யம் இல்லை, தோத்துட்டான்னா எங்கே போகிறது? பெருமாள்கிட்ட தான் போகணும். அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் அவளுக்கு தெரியுமா, அவளை ஏன் அப்படி ராஜா அப்படின்னு கொண்டாடுறா அப்படின்னா, அவளுக்கு அவள் ராஜாவாக இருக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளவு பெருமாள்கிட்ட பிரீத்தியாக இருந்தாளாம். பிரீத்தியாக இருந்துட்டு அவ்வளவு நன்னா பெருமாளை சேவிச்சுட்டு, அதனால தான் கோவில்லாம் கட்டியிருக்கா. கோவில்லாம் பிரமாதமாக கட்டிட்டு, நல்ல பெரிய பெரிய கோவில் சமைத்து பெரிய அன்னதான வேள்விகள்லாம் பண்ணிட்டு அந்த ராஜ்ய பதவி கிடச்சிட்டு.
கிங் ஆகிட்டா. ஆன உடனே அபிமானம் வந்துடுது. பதவி வந்த உடனே கூடவே வர்றது அதுதான், நான் தான் எல்லாம் அப்படின்னு வந்துடும். அப்படி அந்த அகங்காரம் வந்ததுனால அது இப்போ தொலைஞ்சு போகிறது. இப்போ புரிஞ்சுடுத்து, ராஜ்யம் கைவிட்டு போயிடுத்த. நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல். அப்போ பெருமாள் சொல்கிறான், இந்த மாதிரி வந்த உடனே பள்ளிக்கட்டில் கீழே வந்துட்டா. பெருமாள் சொல்கிற, சரிப்பா நீ தான் சரண்டர் ஆகிட்ட, உனக்கு ராஜ்யம் தானே வேணும், நான் ராஜ்யத்தை கொடுத்துட்றேன். அவன் கையெடுத்து கும்பிட்டானா ராஜா. எல்லாரும் அந்த சிற்றரசுகள்லாம் வேண்டாம் வேண்டாம், அப்படி அந்த இதே வேண்டாம், அந்த கான்செப்டே வேண்டாம் எங்களுக்கு, அப்படிப்பட்ட ராஜ்யமே வேணாம் எங்களுக்கு, அந்த அகங்காரம் கொடுக்குற ராஜ்யம் வேணாம், அகங்காரம் கொடுக்குற சம்பத்து வேண்டாம், அகங்காரம் கொடுக்குற பொசிஷனே வேண்டாம். இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெருணும் வேண்டேன், வேண்டாம் எனக்கு, விட்ரு, எனக்கு உன்னோட சரணாகதி பண்ணுறேன், உன் திருவடியில் சேர்த்துக்கோ, எனக்கு அதுதான் வேணும், அதை தவிர வேறு பதவி எதுவும் இல்லை. சங்கம் இருப்பார் போல், அதுதான் சங்கம் இருப்பார் போல். தலை பெய்தோம், தலை பெய்தோம்னு தலையை கொடுத்துட்டேன், நான் சர்வஸ்வ சரணாகதி, நான் எல்லாம் என்னையும் உனக்கு கொடுத்துட்டேன், தலை பெய்தோம். அந்த மாதிரி இப்போ கோபிகள் சொல்கிறான். அந்த அங்கன்மாநிலத்தரசர் தலை பெய்தோம்னு சொன்ன மாதிரி நாங்களும் தலை பெய்தோம், நாங்களும் உன்கிட்ட சரணாகதி பண்ணியிருக்கோம். எங்களுக்கு என்ன அவளுக்கு அந்த ஈகோ இருந்தது, நான் தான் கிங்குன்ற ஈகோ இருந்தது, எங்களுக்கு ஃபெமினைன் ஈகோ இருந்தது, எங்களுக்கு நாங்கள் பொம்மநாட்டி இல்லையா, அந்த ஈகோ இருக்கணும், அது இருந்தது. நாங்கள் கோபியர்கள், ஆயர் சிறுமிகள், ஆற்றுல எல்லோரும் இருக்கா, அவளை தேர்ந்து விடுவிச்சுட்டு வரணும் ஒன்று சேவிக்க, அது இருந்தது, அந்த ப்ராப்ளம் இருந்தது. இந்த மாதிரிலாம் இருந்தது நிறைய. பெரிய திருமாளிகைலாம் இருக்குது, ஏகப்பட்ட பால் இருக்குது, தயிர் இருக்குது, சமிருத்தியாக இருக்குது ஆயர்பாடி, அதுலேருந்து வெளில வரணும், அந்த சமிருத்தியிலேருந்து வெளில வரணும், இவ்வளோ விஷயம் இருக்கே. இதெல்லாம் போய் ஈகோ போய் நாங்கள் வந்திருக்கோம். உன்னோட அம்புக்கு தோத்தவா. அந்த அரசர்கள் ஏன் சரணாகதி பண்ணான்னா, அம்புக்காக தோன்று பயந்து பேட்டில் ஃபீல்டில் பயந்து சரணாகதி பண்ணால், நாங்கள் பயத்துலலாம் பண்ணல, நாங்கள் பக்தியில் பண்ணுறோம் சரணாகதி. என்ன ஆகிடுமோன்னு பயம்லாம் இல்லவே இல்லை, நீ இருக்கும்போது என்ன ஆகப்படுறது, பயம்லாம் இல்லை, பக்தியில் சரணாகதி பண்ணோம், உன்னோட அழகுக்கு சரணாகதி பண்ணோம், உன்னோட கிருஷ்ண சம்மதம் வேணும்னு சரணாகதி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். எப்படி சரணாகதி பண்ணோம், நாங்களாக பண்ணவே இல்லை, எங்களோட எஃபர்ட்ஸ்னால வரவே இல்லை. நீ எங்கள் குலத்துக்கு, ஆயர் குலத்தில் நீ தானே வந்த ஃபஸ்ட்டு, நாங்கள் வரலையே, நாங்கள் உங்களை எங்களுக்கு தெரியாது, நாங்கள் மாடி வச்சுட்டு இருக்கோம், நீ தானே பிறந்த, நீ உன்னோட அருளால் நான் உங்ககிட்ட வந்தோம். இத்தனை நாள் என்ன நடந்தது, எவ்வளவோ நீயும் ட்ரை பண்ண, என்ன நடக்கிறது கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் பாருங்களேன் லைஃப்பில், திரும்பி பாருங்கள் உங்கள் லைஃப்பை. எவ்வளவோ சர்க்கம்ஸ்டன்சஸ் பெருமாள் அமைச்சர், செல்வம் கொடுத்து பார்த்தார், கஷ்டம் கொடுத்து பார்த்தார், நிறைய கஷ்டம் கொடுத்தார், சேவிப்பீங்களான்னு எதிர்பார்த்தார், நடக்கலை. சரி இவனுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருவோம், மெட்டீரியல் ப்ளஷர் நிறைய கொடுத்துருவோம் அப்படின்னு அதையும் கொடுத்தார், நிறைய பேங்க் பேலன்ஸ் கொடுத்தார், அதெல்லாம் வச்சு சரி நிறைய பணம் இருந்தால் அட்லீஸ்ட் திவ்ய தேசத்துக்கு பார்க்குறான், சேவிக்கிறானா பார்ப்போம். இல்லை அது அவன் ரிசார்ட்டுக்கு போயிட்டான், வரல, அதுவும் பண்ணல. இவ்வளவு நீ பிரயத்தனப்பட்டோம், நாங்கள் பண்ணல. ஆனால் இப்போ உனக்கு ஒரு சான்ஸ், நாங்கள் வந்திருக்கோம், திருப்பாவை சொல்கிறோம், டெய்லி திருப்பாவை சொல்கிறோம், கத்தால வந்திருக்கோம், யூஸ் பண்ணிக்கோ இந்த சான்ஸை. கரெக்டான ஆளாக இருந்தால் நீ யூஸ் பண்ணிக்கோ. நாங்கள் இப்போ யானை வந்தோமே, இப்போ யானை எங்களுக்கு சத்புத்தி கிடச்சிது, சரணாகதி பண்ண வந்திருக்கோமே, யூஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு நீங்கள் எழுந்து எங்களுக்கு சரணாகதிக்கான நோன்புக்கான பறையை தரணும் அப்படின்னு சேவிக்கிறார்.
சரி அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், சரி அதான் உனக்கு வந்து பார்க்கணுன்னு தானே ஆசைப்பட்டேன், பார்த்துட்டேன், சரியா போச்சு, அப்புறம் என்ன அதில் என்ன, இதுக்கு மேலே என்ன இருக்குது, வரணும்னு நினச்சேன், வந்துட்டேன், எல்லாரையும் எழுப்பியாச்சு, ஒரு கோப்பையும் எழுப்பிட்டேன், இங்கே வந்து எல்லாரையும் இங்கே இருக்கவா எல்லாரையும் எழுப்பியாச்சு, அதான் ஆயிடுத்தேன் அப்படின்னு கேட்குறேன் கிருஷ்ணன். அதுக்கு ஆண்டாள், வாஸ்தவம் உன்னோட திருமாலைக்கு தான் வந்திருக்கோம், அதுக்கு மேலே எதுவும் நடக்கலை, உங்ககிட்ட வந்திருக்கோம், தட்ஸா, எங்களுக்கு அதுலேருந்து பயன் கிடைக்கல. என்ன பயன்? பயன் வேணுமோ, வந்து பார்த்தா சரியா, பயன் வேணுமே. கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. முதல்ல பெருமாளில் பார்க்குறோம், பெருமாளில் போய் சேவிக்கிறோம், அப்போது என்ன தெரியுது? முதல்ல நமக்கு பெருமாள்கிட்ட நம்ம பார்க்கறது, பெருமாள் போய் கையெழுத்து சேவிச்சோம்னா முதல்ல பார்க்கறது அவரோட திரு கண்களை. அவரோட கண் அழகாக தான் பார்க்குறோம். விசால பெரியதாய் கண்கள் எம்மை பேதமை செய்ததுவே, அந்த கண்ணை தான் பார்க்குறோம் இல்லையா? அந்த கண்கள் அவ்வளவு அழகான கண்கள் உன்னோடது. அந்த கண்கள் எங்களை திறந்து பார்த்து எங்களை நீ பிளஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குற ஆண்டாள். எப்படி பிளஸ் பண்ணணும், நீ எப்படி கண்ணை திறக்கணுங்கிறதுக்கு சொல்கிற. அதையும் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல. கிங்கிணினா ஒரு ஆபரணம், கொலுசு மாதிரின்னு வச்சுக்கலாம். சத்தம் கேட்கும். அந்த எப்படி அது கேட்கும்னா, அது வந்து ஃபுல்லாக ஓப்பனாக இருக்காது, பாதி ஓப்பனாக இருக்கும். அதில் ஸ்லிட் இருக்கும், அந்த கிங்கிணியில் ஸ்லிட் இருக்கும், ஓப்பனிங் இருக்கும். ஃபுல்லாக ஓப்பனாக இருக்காது, ஃபுல்லாக மூடியும் இருக்காது. மூடி இருந்தால் சத்தம் கேட்காது, ஃபுல்லாகவும் திறந்துருக்காது, அப்பவும் சத்தம் கேட்காது. ஸ்லிட் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பனிங் இருக்கும், கொலுசு மாதிரி. அந்த கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல. தாமரைப்பூ பாதி மறந்துருக்கு, பாதி முடிருக்கு. எப்படி இருக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஏன் இப்படி கேட்குறா? கேட்டது தான் கேட்டால் கம்ப்ளீட்டாக திறந்து பார்த்து என்ன கேட்கக்கூடாதா? என்ன ப்ளஸ் பண்ணக்கூடாது, ப்ளஸ் பண்ணுன்னு கேட்கக்கூடாதான்னா, பெருமாள் வந்து என்ன ஆகும்? ஏன் இந்த மாதிரி வந்து பாதி திறந்துருக்கு, பாதி திறந்த கண், பாதி மூடின இது கண் மாதிரி ஏன் சொல்கிறா? கிங்கிணி வாய் செய்து தாமரை பூ போலே, மூடியும் இருக்குது, திறந்தும் இருக்குது, கொஞ்சம் பாதி ஹாஃப் ஓப்பன் ஹாஃப் க்ளோஸ்ட். கண்ணால் என்ன பாரு அப்படிங்கிறா. ஏன் அப்படி சொல்கிறான்னு கொஞ்சம் டீப் மீனிங் பார்ப்போம். பெருமாள் அவரோட கிரேஸ், இவ்வளோ வந்திருக்காளே கோபிகள்லாம் நம்மளை பார்க்குறதுக்கு, அவளை நம்ம ரட்சிக்கணும், அவளுக்கு நம்ம ப்ளஸ் பண்ணணும்னு கண்ணை திறக்கிறாராம். கண்ணை திறக்க போனால் அவளோட பண்ண கர்மாலாம் ஞாபகம் கொடுத்தோம், பண்ண பாவம் அத்தனை லேசாக மூடின்ட்டுறான். அப்போ மொத்தமாகவும் திறக்கலை, மொத்தமாகவும் மூடலை, கம்ப்ளீட்டாக க்ளோஸும் பண்ணிக்கல. ஏன்னா வந்திருக்கா, இவளுக்கு கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அப்போ ஹாஃப் ஓப்பன் ஹாஃப் க்ளோஸாக இருக்கான் அந்த கண். அவளுக்கு மொத்தமாக பார்த்தா என்ன ஆகுன்றதும் நமக்கு யோசிக்கணும். ஏன்னா மொத்தமாக பெருமாள் திறந்து பார்த்துட்டோம்னா நமக்கு அந்த கெப்பாசிட்டியும் இல்லை, அருகதையும் இல்லை, அதை தாங்கிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியும் இல்லை. சந்திரசூரியோ நேத்திரே, அப்பேற்பட்ட கண். அது திறந்தால் என்ன ஆகும்? சந்திர சூரியோ, ஒரு கண்ணு சந்திரன், இன்னொரு கண்ணு சூரியன். அப்போ திறந்தால் என்ன ஆகும் பார்த்துக்கோங்க, கஷ்டம். ஃபுல்லாக திறக்கவும் முடியாது, திறக்கலை, கொஞ்சம் ஹாஃப் ஓப்பன் ஹாஃப் க்ளோஸ்டாக பாரு அப்படின்னு கேட்குறா. செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ. செங்கண் அப்படின்னு சொல்கிறா. செங்கண் அப்படின்னா எதனால் செங்கன் ஆச்சு? பெருமாளுக்கு நம்மக்கிட்ட இருக்க பிரீத்தினால செங்கன் ஆச்சு, கண் சேப்பாச்சு. எப்படி சேப்பு இது மாதிரி இருக்குது? தாமரை பூ மாதிரி சேப்பாக இருக்கா, இல்லை பெருமாளோட கண் மாதிரி தாமரை இருக்கா? அது முக்கியம். எது மாதிரி எதுக்கு எது
உபமா எதோட எதை கம்பேர் பண்ணுறது? பெருமாள் கண் மாதிரி தாமரை இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? ஆனால் அந்த தாமரைக்கு தயைங்கிற குணம் இருக்கா? இல்லை. கலர் சேமாக இருந்தால் போருமா? உள்ள தயைன்ற குணம் இருக்கணுமே. பெருமாளுக்கு தான் அது இருக்குது. சிறு சிறுதே. இது ஏன் சிறு சிறுதே அப்படின்னு சொன்னால் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய கடல் இருக்குது. கடலில் எவ்வளோ தண்ணி இருக்குது. அந்த கடலில் இருக்க மொத்த ஜலத்தையும் ஒரு தடாகத்தில், ஒரு சின்ன பாண்டில், குட்டையில் நிரப்ப முடியுமானா முடியாது. அடித்து உடச்சுன்னு போயிடும், நிரப்ப முடியாது. அந்த மாதிரி அவ்வளவு ஜலம் ஒரு சின்ன பாண்டில் வந்தால் என்ன ஆகுமோ அந்த மாதிரி அந்த கதியாகிடும் எங்களுக்கு. நீ மொத்தமாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா கண்ணை அப்படி பார்க்காத, கொஞ்சமாக பாரு. சிறு சிறு லைட்டாக லேசாக கொஞ்சம் ஓப்பன் பண்ணுவேன். சும்மா ஒரு கடைக்கன் பார்வை, மோர் தென் இனஃப் எங்களுக்கு. பாரு. அப்போது அப்படி பார்த்தேன்னா அந்த பார்க்குற இல்லை ஒரு செகண்ட் அப்படி நீ பாதி கண் மூடி பாதி கண் திறந்து பார்க்குற ஒரு செகண்டும் எங்களுக்கு பெரிய கிருஷ்ண அனுபவம். ஒரு க்ஷணமும் கிருஷ்ண அனுபவம் எங்களுக்கு. எம்மேல் விழியாவோ எப்படி உன்னோட கட்டாட்சம் எங்கள் மேலே எப்படி படணும்னா மழை மாதிரி பெய்யணும். நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், தாங்க முடியல, செப்பரேஷன், போகிறோம், பட்டதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் கட்டாட்சிக்கணும். அப்படி கட்டாட்சிக்கும் போது வறண்ட நிலம், இந்த வறண்ட நிலம், நாங்கள்லாம் வறண்ட நிலம், எங்களுக்கு செப்பரேஷனால் வறண்டு போயிருக்கோம், எங்களுக்கு வேறு கதி இல்லை. நீ தான் விருஷ்டி பண்ணணும், ரெயின் வர வைக்கணும். அந்த கிரேஸுங்கிற மழை வரும்போது, அந்த கருணைங்கிற மழை பெய்யும்போது லைட்டாக பெய்யணும். இந்த மாதிரி நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி அப்படின்னா, சாத்தக பக்ஷி அப்படின்னு ஒரு பறவை இருக்குது. அது பெருமாள் இது வானத்தையே பார்த்துட்டுருக்கோம். அந்த பட்சி வாயை திறந்து வானத்தை பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்த்துட்டுருக்கோம் உன்னையே நாங்கள். எங்களுக்கு நீங்கள் அந்த மழை வராதான்னு பார்த்துட்டு இருக்க அந்த பட்சி. அந்த மாதிரி உன்னோட கிரேஸ் எனக்கு கிடைக்காதா, உன்னோட ஆசீர்வாதம் மோட்சம் கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருக்கோம். அருள் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்குறேன். அப்போ கிருஷ்ணர் கேட்குறார், என்ன ஆகும்? நான் சரி ஓகே உனக்கு ப்ளஸ் பண்ணிட்டேன், என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறார் கிருஷ்ணர். அவருக்கு தெரியாதா? இருந்தாலும் கோபிகிட்ட கேட்குறார். திங்களும் ஆதித்யனும் அப்படின்னு சொல்கிறேன். திங்கள்னா யார்? ஆதித்யன்னா சன், திங்கள்னா மூன், சன்னும் மூணும். திங்களும் ஆதித்யனும் கதிர் மதியம் போல் முகத்தான்னு ஏற்கனவே தெரிவிச்சிருக்கா பாசுரத்தில் ஆண்டார். எதுக்கு இந்த சன் மூணு இப்போ கொண்டு வந்தா அப்படின்னா, இந்த கிங்லாம் பயத்தினால சரணாகதி பண்ணா இல்லையா, இந்த அவளோட எனிமீஸ்கிட்ட பயந்து சரணாகதி பண்ணா. அந்த மாதிரி டிவோட்டீஸோட எனிமியை அழிக்கிறதுக்கு, சுட்டு எரிக்கிறதுக்கு ஒரு கண்ணு சூரியனாக இருக்கணும். எங்களை மாதிரி டிவோட்டீஸ் நாங்கள் தாங்கிக்க மாட்டோம். நீ பார்த்தாலே, இது லேசாக பார்த்தாலே தாங்கிக்க மாட்டோம். எங்களை குளிரை கட்டாட்சிக்கணும். அந்த குளிரை கட்டாட்சிக்கிறதுக்கு எங்களுக்கு சந்திரன் மாதிரி இருக்கணும், மூன் மாதிரி இருக்கணும். கண், ஒரு கண் சந்திரன், ஒரு கண் சூரியனா எங்களுக்கு வேணும். திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் ரெண்டும் சேர்ந்து எழுந்துக்கணும். எப்படி இது இம்பாசிபிள் ஆச்சு. சன்ரைஸ் ஆனால் மூன் செட் ஆனால் தான் சன்ரைஸ் ஆகும். ராத்திரி போனோம், சன் செட் ஆனால் தான் மூன் ரைஸ் ஆகும். இப்போ திங்களும் ஆதித்யனும் எழுந்தால் போல்னா ரெண்டும் எழுந்துருச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? அதனால தான் அந்த தாமரை பூ கொஞ்சம் திறந்துருக்கு, கொஞ்சம் மூடி இருக்கு. இதுதான் ஃபுல் அர்த்தம். அங்கண், அந்த கண்கள் இருக்கே, அங்கண்
எங்கள் மேலே பார்க்கணும் அப்படின்னு கேட்குறா. வால்மீகி ஒரு சமயத்தில் அதீவ பிரிய தர்ஷனம் அப்படின்னு அந்த கண்கள் அங்கண்ண அதீவ பிரிய தர்ஷனம், சூரியன் சந்திரனோட பிரபாவத்தை விட அதோட பிரகாசம், அதோட வைபவம், அதோட பிரகாசத்தை விட, அதோட ஷைனை விட, சன் ஷைனை விட ஏத்தமாக பெருமாளோட கண்களுக்கு. அவளுக்கு அந்த இப்போ சன்னுக்கு லைட்டு வந்ததுக்கு மூணுக்கு லைட் வந்ததுக்கு ரீசனே பெருமாள் தானே. பெருமாளோட வைபவம், பெருமாளோட கிருப்பை கட்டாட்சம் தான் அவளுக்கே அந்த கெப்பாசிட்டி சன் மூணுக்கு. ஸோ இப்போ சூரியன் சந்திரனுக்கு இருக்க அழகு பெருமாள் தான் காரணமே. அந்த மாதிரி பெருமாளோட கண், பெருமாளோட மொத்த அழகு, திருமேனி அழகில் ஒரு சின்ன பகுதி தான் இந்த கண். அதுவே இவ்வளோ அழகு. அந்த மாதிரி ஒரு இருக்கிற கண்ணு எங்கள் மேலே அங்கண் இரண்டும் கொண்டு, அந்த ரெண்டு கண்ணு வச்சு எங்களை பார்க்கணும். கொஞ்சம் இப்போ அந்த கோபிகளுக்கு கொஞ்சம் இது வந்துடுத்து, கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்துடுத்து. முன்னாடி ரெண்டு சேர்ந்து பார்க்காத எங்களால் தாங்க முடியாதுன்னு சொன்னால் இப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுத்து. இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது, இரண்டும் சேர்த்து வச்சு எங்களை பாரு. இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது ஏழ். சூரியனால் தாமரை பூக்கும், இது பண்ணாக்க சந்திரன் மூடிண்டா தாமரை பூக்கும். ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது தான், அதுதான் தெரிவித்தேன் கீழே. ரெண்டும் சேர்ந்து எப்படி ஆடுது அப்படின்னா, ரெண்டுமே சேர்ந்து அங்கே ரெண்டு திங்களும் ஆதித்யனும் சேர்ந்து வேணும்னு சொல்லிட்டாண்டாள். அதனால இது பாதி மூடி இருக்குது, பாதி திறந்துருக்கு. இது ஆக்சுவலாக என்ன, எங்கேருந்து இந்த சூரியன் சந்திரன் வந்தது உள்ள இந்த பாசுரத்துக்குள்ளேன்னா, பெருமாளோட சங்கு, பெருமாளோட சக்கரம். ஒன்று சங்கு, ஒன்று சக்கரம், ஒன்று சூரியன், ஒன்று சந்திரன். அந்த மாதிரி சொல்கிறான் ஆண்டாள். எங்கள் மேல், நாங்கள் யார், பாவமே பண்ணி பாவியானேன் அப்படிப்பட்ட நாங்கள், எங்கள் மேல் திங்களும் ஆதித்தனும் எழுந்தால் போல் எங்கள் மேல். ஒரு கண்ணால் நீ எங்களோட எனிமீஸை போக்கணும், அழிக்கணும், எங்களோட எனிமீஸை சுட்டு எரிக்கணும். இன்னொரு கண்ணால் எங்களை குளிர கட்டாட்சிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். அப்போ பெருமாள் எப்படி ரெண்டும் ஒரே டயத்தில் பண்ணுவார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது எப்படி எரிக்கிறது, குளிர கட்டாட்சிக்கிறது, ரெண்டும் வேறு வேறு ஃபினாமினா, எப்படி ரெண்டும் ஒரே டயத்தில் நடக்கும் அப்படின்னு கேட்டால், நரசிம்ம அவதாரத்தில் நடந்தது. ஒரு பக்கம் இரண்யகசிபுவை வதம் பண்ணார், இன்னொரு பக்கம் பிரகலாதனுக்கு ஆசீர்வாதம் பண்ணார், மோட்சம் கொடுத்தார், பிளஸ் பண்ணார், தர்சனம் கொடுத்தார் பெருமாள். பராசர பட்டர் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். என்ன எக்ஸாம்பிள்னால், இப்போ ஒரு சிங்கம் இருக்குது, யானையோட ஃபைட் பண்ணுறது. யானையோட ஃபைட் பண்ணும்போது ஒரு பக்கம் யானையோட ஃபைட் பண்ணுறது, இன்னொரு பக்கம் அந்த சிங்கக்குட்டி அதோட குட்டிக்கு, சிங்கம் அதோட குட்டிக்கு பால் கொடுக்குறது. ஒரு பக்கம் விரோதி மர்தனம், எனிமியை கொள்வது. இன்னொரு பக்கம் கிருபா கட்டாட்சம், அந்த சிங்கக்குட்டிக்கு பால் கொடுக்கறது. எங்கள் மேல் நோக்குதியேல் அப்படின்னு சொல்கிறார். நோக்குதியல்னா நீ தான் பார்க்கணும், நாங்கள் சரணாகதி பண்ணுறோம், அது கூட எங்களால் பண்ண முடியல, அது கூட சக்தி இல்லை, நீ தான் ஃபுல்லாக பார்க்கணும். என்ன நோக்குதியேல், நாங்கள் ஓம் மேலே தான் டிபெண்ட்டாக இருக்கோம், எங்களுக்கு வேறு அனன்ய கதி. இந்த பாசுரமே அதுதான், வேறு யாரும் இல்லை எனக்கு, உன் மேலே தான் நான் டிபெண்ட்டாக இருக்கேன், நீ தான் என்னை பார்க்கணும்.
எங்கள் மேல் சாபம் இப்படி ஆனால் என்ன ஆகும் பெருமாள் கேட்டார் இல்லையா, எங்கள் மேல் சாபம் இழிந்து. இந்த இடத்துல கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எங்கள் மேல் சாபம் இழிந்துன்னா, சாபம்னா என்ன, கர்ஸ்னா என்ன அப்படின்னா, யாராவது சபிச்சுட்டாளான்னா இல்லை, இத்தனை நாள் உன்னை சேவிக்கலையே அதுவே சாபம். எங்கள் மேலே சாபத்தினால தான் நாங்கள் சேவிக்கவே இல்லை, அதுதான் சாபமே. இவ்வளவு நாள் புரியலையே, யார் தெய்வம் எங்களுக்குன்னு புரியல, யார் சரணாகதி பண்ணணும்னு தெரியலை, இப்போ தானே உங்ககிட்ட வந்திருக்கோம், நோன்பு நோக்க ஆரம்பிச்சிருக்கோம், திருப்பாவையே இன்னைக்கு தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம், வந்திருக்கோம். எங்கள் மேல் சாபம் இழிந்து, இந்த சாபம் எங்கே போகணும், உன்னோட திருவடி சம்பந்தம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற ஆண்டாள். இப்போ இதோட மாரலர் ஸ்டோரி பார்ப்போம் இல்லையா, மாரலர் ஸ்டோரி பார்த்துருவோம். இப்போ ஜீவாத்மா பரமாத்மாவோட கண்ட்ரோலில் இருக்குது. அந்த ஜீவாத்மா தாங்கிற அகங்காரத்தை உடணும். நம்ம பண்ணுறோம், நம்ம இந்த பொசிஷனில் இருக்கோம், நமக்கு வீடு இருக்குது, நமக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, அப்படி நம்ம பொசிஷனில் இருக்கோம், நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கோம்னு நினச்சிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த அகங்காரம் போகணும். யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஆர்மி ஹெட்டாக இருந்தாலும் நேஷன் ஹெட்டாக இருந்தாலும் கடைசியில் போகிற இடம் ஒன்று தான். நானும் அங்கே தான் போகிறேன், நீங்களும் அங்கே தான் போக போகிறீங்க, பெரிய ராஜாவும் அங்கே பெரிய பதவியில் இருக்கவனும் அங்கே தான் போகிறான், எம்எல்ஏவாக இருந்தாலும் பிஎம்மாக இருந்தாலும் அதுதான், எதாக இருந்தாலும் எண்டு ஒன்று தான், அதில் டிஃபரன்ஸே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே இவ்வளவு ஆட்டம் இல்லையா, இவ்வளவு அகங்காரம், என்கிட்ட பொசிஷன் இருக்குன்னு அகங்காரம், பணம் இருக்குன்னு அகங்காரம். அதனால தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தை தெரிவிக்கிறார், இந்த அகங்காரம் இருக்கக்கூடாது. அந்த கிங்ஸ் மாதிரி நம்ம அகங்காரத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம போய் சரணாகதி பண்ணணும். வந்து தலை பெய்தோம், தலையை கொடுத்துடணும், பெருமாள்கிட்ட கொடுத்துருங்க, சர்வஸ்வ சரணாகதி பண்ணிவிடுங்க. இத்தனை நாள் பண்ணல, பரவாயில்ல, நேற்றுக்கு பக்தியாக இல்லை, இருந்துட்டு போட்டோம், இன்றைக்கி காத்தால 5 மணிக்கு வந்துட்டோமே, பக்தியாக இருக்கோமே, போகிறோம். சரணாகதி பண்ணி எல்லாரும் பெனிஃபிட் அடையணும்னு எனக்கு ஆசை. அதுதான் நான் இந்த இவ்வளவு நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறதோட பர்பஸும் அதுதான். அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு அவன்கிட்ட சரணாகதி பண்ணுவோம், நிச்சயம் மோட்சம் கிடைக்கும். இப்போ இல்லைனாலும் அது நேச்சுரலாக எப்போ நடக்குமோ அப்போ கண்டிப்பாக நடக்கும். நம்மளோட முன்னாடி நம்ம பாஸ்ட் கர்மா, நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண பாவங்கள், பண்ணாடி பண்ண புண்ணியங்கள் ரெண்டும் இருக்குது. இந்த 2 கணக்கும் பார்த்துட்டு தான் பெருமாள் மோட்சம் தருவார். அந்த மாதிரி பார்த்துட்டு தரும்போது ரெண்டுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நலிஃபை ஆயிடணும் ரெண்டுமே. எனக்கு நீ இந்த புண்ணிய கணக்கு பார்க்காத, பாவம் சப்போஸ் கம்மியாக இருந்து புண்ணியம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா திருப்பி பிறவி கொடுத்துக்கிறதுக்கா வேண்டவே வேண்டாம். இப்போ நான் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்கேன்னு வச்சுப்போம், பெரிய புண்ணியம். அதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணி கணக்கை பார்த்து பாவம் கம்மியாக இருக்காது, பாவம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் மேக்ஸிமம். அப்படி பெரிய புண்ணியம் நம்ம பண்ணிட்டோம், ஏதோ தப்பி தவறி பண்ணி நல்லது பண்ணிட்டோம் இந்த ஜென்மத்தில்னா அடுத்த ஜென்மம் காத்திருக்கு. நான் வச்சுக்கணும், தர்மம் பண்ணால் நமக்கு நல்லதான்னா பண்ணலாம், வெரி குட். ஆனால் அது மோட்சத்தை தரவே தராது. பெருமாளோட திருவடியில் சரணாகதி தான் மோட்சத்தை தரும். நான் இவ்வளோ திவ்ய தேசம் சேவிச்சிருக்கேன், இவ்வளவு திவ்ய தேசத்தில் போய் சேவிச்சது சந்தோஷம், சரணாகதி பண்ணால் நல்லது. அங்கே போய் இவ்வளோ ஒரு கோவிலையும் அன்னதானம் பண்ணியிருக்கேன்னா ரொம்ப புண்ணியம், பிரமாதம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே மோட்சம் இல்லை. எண்ட் ஆஃப் த டே திருப்பியும் அடுத்த பிறவியில் இன்னும் நல்ல பிறவி கிடைக்கும். நல்லா வச்சிருப்பார் பெருமாள், பிரயோஜனமே இல்லையே. அடுத்த பிறவி எடுத்து திருப்பி சஃபர் பண்ணுறதுக்கு, அங்கே திருப்பி பாவம் பண்ணுறதுக்கு, திருப்பி சைக்கிள் பர்த் டெத்து வர்றதுக்கு வேண்டாமே. ஃபுல் ஸ்டாப். மோக்ஷம் தான் வேணும் அப்படின்னு
பிரார்த்திக்கிற பாசுரம் இது. அனன்ய கதி, வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு பெருமாள் தான், நீ தான் கதின்னு சரணாகதி பண்ற பாசுரம். श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा गति.